புதுயுகம் படைப்போம். யூடியூப் சேனலில் தவக்கால சிறப்பு நிகழ்ச்சிகள், திருமறை, இறையியல் சார்ந்த வேத விளக்கங்கள், தியானங்கள், சிந்தனையை தூண்டும் குறும்படங்கள், குருத்தோலை ஞாயிறு தொடங்கி உயிர்ப்பு ஞாயிறு வரை சிறப்பு நாட்களுக்கான அருளுரைகள் வழங்குபவர் பேரருள் திருமுனைவர் தா. சந்திரசேகரன், மேனாள் பேராயர், CSI திருச்சி, தஞ்சை திருமண்டலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுநாதர் சிலுவையிலே மொழிந்த 6வது வார்த்தை, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசுநாதர் சிலுவையிலே அருளின மிக சுருக்கமான இரத்தன சுருக்கமான வார்த்தை இருக்குமானால் அது இதுதான் யோவான் நற்செய்தியாளன் முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று அவர் பதிவு செய்கிறார். இதை யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். முடிந்தது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எந்த பின்னணியத்திலே எழுதப்பட்டிருக்குது என்று நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்தால், தெட்ரலசாய் என்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. தெட்ரலசாய், அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைவுற்றது, முடிவடைந்தது என்கின்ற பொருள் படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஓவியன் இருக்கிறான், அவன் ஒரு சித்திரத்தை தீட்டுக்கிறான். அந்த ஓவியத்தை தீட்டி எல்லாம் சரியாக இருக்குதான்னு சொல்லி ஒரு முறைக்கு 2 முறை அதை அவன் பார்த்து சரி செய்த பிற்பாடு தெட்ரலசாய் என்று சொல்கிறான். அப்படின்னா முடிந்தது, எந்த குறையும் கிடையாது, எல்லாம் நிறைவாயிற்று என்கின்ற ஒரு வார்த்தையாக இது அமைந்திருக்கிறது என்று இறையியலாளர்கள் விளக்கம் சொல்வார்கள். இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க. அது என்ன தெரியுங்களா? இந்த தெட்ரலசாய் என்கின்ற வார்த்தை வணிகவியலிலும் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் யூத கலாச்சாரத்தில். அது என்ன வணிகவியலில் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்று சொன்னால், கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவாங்கல்ல, அந்த எழுதுகிற பொழுது இந்த தெட்ரலசாய் என்கின்ற வார்த்தை என்ன பொருளிலே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், பெய்டு ஃபுல்லி, கொடுத்து தீர்த்தாயிற்று என்கின்ற வணிக குறிப்பை எழுதுவதற்கும் இந்த தெட்ரலசாய் என்கின்ற இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தப்பட்டதாக சில அறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள். என்ன சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், இயேசுநாதர் சிலுவையில் மானிட மீட்புக்காக எல்லாவற்றையும் நிறைவாக செய்து முடித்து விட்டார், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து விட்டார் என்கின்ற ஒரு பொருளிலே இந்த 6ஆம் வார்த்தை அமைந்திருக்கிறது என்று சொல்லி யோவான் நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முடிந்தது என்ற வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், முதலாவது, மீட்பின் திட்டம் முழுமையாக நிறைவு பெற்றது. இனிமேல் மனிதனுடைய மீட்புக்காக எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுநாதர் சிலுவையை நோக்கி சென்ற அவருடைய பயணம், அவருடைய நோக்கம் நிறைவு பெற்றது என்பதை யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலிலே அவர் எழுதுகின்றார். என்ன நிறைவு பெற்றது என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் அவர் தன் மீது சுமத்தி கொண்டு மானிட மீட்புக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். நமது மீட்புக்கான அனைத்து காரியங்களையும் இயேசுநாதர் சிலுவையிலே நிறைவேற்றி விட்டார். இனி நாம் நமக்கு சொந்தமானவர்கள், அதைத்தான் மனசில் வச்சுக்கணும். முடிந்தது என்று சொல்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய மீட்பின் திட்டம் முடிந்தது. மனிதனை கடவுள் தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அவனை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஆகவே இனிமேல் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டபடினாலே அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகையினால இந்த மீட்பின் பணியில எந்த விதமான குறை இல்லாமல் கடவுள் நிறைவேற்றி விட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய மீட்புக்காக இயேசுநாதர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம், நம்பிக்கை நம்முடைய மனதில் இருக்கிறதா? என்னுடைய பாவத்திற்காக கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் என்ற ஒரு முழுமையான நம்பிக்கை நம்முடைய மனதில் இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒன்று. இரண்டாவதாக, இந்த மீட்பு பாதை என்பது ரொம்ப சுலபமான பாதை இல்லைங்க.
இதை முழுக்க முழுக்க கடுமையான பாதைகளிலே இயேசுநாதர் பயணித்து இந்த மீட்பை முழுமையாக நமக்கென்று அவர் சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சிலுவை லகுவானது அல்ல. இயேசுநாதருக்கு முன்பாக 2 பாதை இருந்ததுங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வசதியான ஒரு பாதை, இன்னொரு பாதை என்ன அப்படின்னா பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நிறைந்த ஒரு பாதை. இயேசுநாதர் எதை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் பாடுகளை உள்ளடக்கிய அந்த பாதையை இயேசுநாதர் தெரிந்து கொண்டார். எத்தனை எதிர்ப்பு வந்துச்சு அவருடைய ஊரில், அத்தனை எதிர்ப்புகளையும் சந்தித்தார். தன்னுடைய சொந்த சீஷர்கள் அவரை கைவிட்டார்கள். எப்படி ஒரு அவலமான ஒரு நிலைமை! இது எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தந்தையே, உம்முடைய விருப்பத்தை செய்வதற்கு நான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசி வரை தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மீட்பின் திட்டத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் இயேசுநாதர். கிறிஸ்துவுக்கு அன்பானவரே, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருட்டு தன்னுடைய ஜீவனை கொடுக்கவுமே வந்தார் என்பதை இயேசுநாதர் முழுமையாக தன்னை கையளித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவர் கடுமையான ஒரு பாதையிலே சென்று இந்த முழுமையான மீட்பை நமக்காக பெற்றிருக்கின்றார். இதுதான் கடவுளுடைய சித்தம். அந்த கடவுளுடைய விருப்பத்தை இயேசுநாதர் சிலுவையிலே நிறைவேற்றியிருக்கிறார். இந்த மீட்பை மக்களுக்கு சொல்லாலும் செயலாலும் எடுத்து சொல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுநாதர் இந்த உலக இரட்சகர், உலகத்தின் மக்களுடைய மீட்புக்காக தன்னை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார் என்ற இந்த செய்தியை பிறருக்கு சொல்வதற்காக கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். நாம் இந்த இறை சித்தத்தை செயல்படுத்துகிற மக்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒன்றை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஒரு குழியில் ஒரு மனுஷன் ஒருத்தன் விழுந்து போயிட்டான், விழுந்து கிடந்தான். அப்போ பாதையில் ஒருத்தன் போய் அவனை பார்த்துட்டு, ஏய் என்னப்பா குழியில் போய் விழுந்து கிடக்கிற, சரி சரி விடு, உன் தலையெழுத்து, அவன் தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியாது, விடு கெட என்று சொல்லிவிட்டு போய் விடுகிறார். இன்னொருத்தர் வர்றார். அவர் பார்த்துட்டு, அட பைத்தியக்காரா, இப்படி ஒரு குழி இருக்கிறது உனக்கு தெரியாதா? உனக்கு கண் இல்லையா? கண் இருந்த குருடனா நீ? எப்படி நீ இதில் விழுந்தாய்? போ, இனிமேலாவது ஒழுங்கா பாதையில் நடந்து பழகு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் அடுத்தது இயேசுநாதர் வர்றாருங்க. குழியிலே விழுந்து தவிக்கின்ற அந்த மனிதனை ஆற தழுவி அவனை அரவணைத்து அவனை வெளியே கொண்டு வந்து அவன் காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு காயங்களை எல்லாம் கட்டி அவனை ஆறுதல் சொல்லி அவரை அனுப்புகின்றார். இப்போ வித்தியாசம் புரியுதுங்களா? வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்திலே விதி என்று சொல்லிவிட்டு கை கழுவுற மக்கள் ஏராளம் உண்டு. மற்றவன் தங்களை அறிவாளி என்று நினைத்து மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க, பெரிய அதிமேதாவிங்க மாதிரி சொல்லிவிட்டு கை கழுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசுநாதர் இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிப்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து அவர்களை சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்டிருக்கின்றார். இந்த மீட்பின் பணி நிறைவு பெற்றது. இனி பூஜை வேண்டாம், புனஸ்காரம் வேண்டாம், மந்திரம் வேண்டாம், எதுவுமே வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் சிலுவையிலே இயேசுநாதர் நமக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நம்ம இனி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே, என்னுடைய மீட்புக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் நிறைவேற்றி இருக்கிறீர் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். உம்முடைய மீட்பின் திட்டத்தில் நானும் பங்கு பெற்று நான் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு என்னை நீர் வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென்.